வணக்கம். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை கோல்ட் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம். மீண்டும் தங்கத்தோட விலை வீழ்ச்சி பாதையில் காணப்படுறதில்ல. வெள்ளியோட விலை இந்த வாரத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலை ஒரு கிராம் 270 காணப்பட்டது இந்த வாரம், அதாவது முடிவற்ற வாரத்தை பொறுத்தவரை விலை மாற்றம் இல்லாமல் ஒரு கிராம் மீண்டும் பார்த்தீங்கன்னா விலை மாற்றம் இல்லாமல் 270 10 கிராம் 2700 ஒரு கிலோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 2,70,000 ரூபாய் அப்படிங்கிற விலையில் காணப்படுது. வரவிருக்கும் வாரத்தை பொறுத்தவரை நம்மளுக்கு 2,80,000 90,000 குறைந்தபட்சமாக 2,30,000 40,000 வரை இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதே வேலை அடுத்து நம்ம 24 தங்கத்தோட விலையை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல. வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 24 தங்கத்தோட விலை இன்று விலை மாற்றம் இல்லாமல் இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை 1,740 ரூபாய் சவரனுக்கு அனைத்து விதமான ஏற்றங்கள் போக சரிவில் காணப்படுது. இதன் காரணமாக ஒரு கிராம் 15,273 கால் பவுனோட விலை 30,546 சவரன் 1,22,184 ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சி பாதையில் காணப்படுது. இதே வேலை மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 22 தங்கத்தோட விலையானது இன்று விலை மாற்றம் இல்லாமல் இருந்தாலும் இதுவும் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்தில் நல்ல சரிவில் காணப்படுது. கடந்த ஒரு வாரத்தை பொறுத்தவரை 1,600 ரூபாய் சரிவில் காணப்படுது. இந்த சரிவின் காரணமாக ஒரு கிராம் 14,000 ரூபாயாகும். சவரன் விலை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 1,12,000 காணப்படுற விலையில் கால் பவுனோட விலை 28,000 ரூபாயாக காணப்படுது. இதே வேலை வரவிருக்கும் வாரத்தை பொறுத்தவரை இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1,12,000 காணப்படுறது. ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,000 2,500 சரிவு அப்படின்னு பார்க்குறப்போ அதிகபட்சமாக 3,500 4,500 வரைக்கும் இருக்க வாய்ப்புகளும் சூழலும் மிக 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 அதிகமாக காணப்படுது. இந்த வாய்ப்புகளை மேலும் மேம்படுத்தும் விதமாக இந்திய பங்குச்சந்தையானது 76,913 புள்ளிகள் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது. கடைசியாக நம்மளுக்கு சரியாக சொல்லணும்னா 582 புள்ளிகள் அப்படிங்கிற சரிவில் இந்திய பங்குச்சந்தை காணப்படுது.